வணக்கம். நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் நம்ம அந்த கொச்சிடியன் 132 அப்படின்னு நினைக்கிறேன். அதில் குட் வுல்ஃப் பேட் வுல்ஃப் ஒரு கதை படித்தோம். சின்ன குழந்தை வந்து தாத்தா விச் வுல்ஃப் வில் வின் அப்படின்னு கேட்கும்போது த ஒன் யூ ஃபீட் அப்படின்னு அவ்வளோ ஒரு ப்ரொஃபவுண்ட் தத்துவத்தை அவர் சொல்கிறார். அழகான கதையாக. நான் இந்த கொட்டிடியன் சீரீஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது அப்பப்போ இந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் பற்றி சில கதைகள், சில கொட்டேஷன்ஸ்லாம் வரும். அதை பற்றி எப்போவாவது பேசணும் அப்படின்னு நினைப்பேன். பட் நெவர் காட் அரவுண்ட் டு கம்பைலிங் அ ஃபுல் ஒன் ஆன் இட். ஸோ ஒரு 2-3 இன்ட்ரெஸ்டிங் விஷயங்களை அப்படியே கோர்த்து அந்த அமேசிங் கல்ச்சரை பற்றி எனக்கு தெரிஞ்ச கேள்விப்பட்ட சில விஷயங்களை ஐம் கோயிங் டு ஷேர் வித் யூ. இட்ஸ் அனதர் கைண்ட் ஆஃப் இண்டியன். ரெட் இண்டியன் அப்படின்னு சொன்னாங்க. ப்ரீ கொலம்பியன் அமெரிக்கா, கொலம்பஸ் அமெரிக்காவுக்கு போய் அந்த ஸ்பானிஷ் கல்ச்சரை கொண்டு வரத்துக்கு முன்னாடி த ட்ரூ நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் இவங்க தான். இண்டியன்ஸ்ன்னு நினச்சாங்க. ரெட் கலர் ஸ்கின்னாக இருந்தது அப்படின்லாம் வந்து செவ்விந்தியர்கள்லாம் வந்தது. பட் தே ஆர் தி ட்ரூ நேட்டிவ் அமெரிக்கன்ஸ். அவங்களுடைய ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி பற்றி கேள்விப்பட்டேன். தே லிவ் இன் தீஸ் கோனிக்கல் டென்ட்ஸ், டெப்பீஸ் அப்படின்னு பேர். இந்த டெப்பீஸில் அவங்க வாழறது வந்து தே கோ டு அ நியூ லொக்கேஷன் அண்ட் தே ஃபிஷ் இன் த நியர்பை லேக். தே probably graze some cattle. They ride horseback typically, and they shoot some simple animals. They hunt, they trap, they kill animals and get their skin for dress. அதெல்லாம் பண்ணுவாங்க. The most interesting thing is when they are completely settled, when they have reached some kind of equilibrium, இனிமேல் நம்மளுக்கு காட்டு விலங்குகளினால் தொந்தரவு கிடையாது, இனிமேல் நமக்கு தேவையான மாமிசம் சாப்பாடு கிடைக்கும், இனிமேல் அந்த ஊர்க்காரனிடமிருந்து நம்மளுக்கு பிரச்சனை வராது, அது மாதிரி ஒரு சென்ஸ் ஆஃப் ஈக்குலிபிரியம் வந்துருச்சுன்னா, ஈக்குலிபிரியம் தான் நம்ம தேடி போவோம். இந்த சீஃப்ஸ் இருக்காங்களே, நேட்டிவ் அமெரிக்கன் சீஃப்ஸ், அவங்க வந்து இட்ஸ் டைம் டு மூவ் அப்படின்ற வாரம். த மொமெண்ட் தே ரீச் அன் அப்சல்யூட் ஈக்குலிபிரியம், எ சென்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட், தே வில் சே பேக் அப் அண்ட் மூவ். ஏன்னா டிஸ்கம்ஃபர்ட்டில் தான் க்ரோத்தே இருக்குது. ஒன்லி வென் யூ என்கவுண்டர் சேஞ்ச், கேஆஸ், கன்ஃபியூஷன், சேலஞ்சஸ், த அன்னோன், அங்கே தான் வளருவேன். அங்கே தான் உன் கல்ச்சர் என்னன்னு ஞாபகம் வச்சுட்டு உன்னுடைய ட்ரெடிஷ்னல் கஸ்டம்ஸ் எல்லாம் ரிப்பீட் பண்ணி, ஏன்னா எழுத படிக்க கிடையாது உனக்கு ஒன்றும். தட் இஸ் ஹவ் யூ ட்ரான்ஸ்ஃபர் த கல்ச்சர் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். அண்ட் அப்படியே ஒரு காம் என்வாயரன்மெண்ட்டில் இருந்தேன்னா எல்லாத்தையும் மறந்துட்டு வெஜிடேஷன் மாதிரி ஆகிடுவேன் அப்படின்னு அவங்க புரிஞ்சுட்டு they will just burn that settlement, it seems. They'll burn it so that these people will have to move. ஒரு இன்னொரு லொக்கேஷன் தேடி போகணும். ஒரு nomadic style of living, but consciously nomadic, because that is how their culture is vibrant, their people are healthy, and they win against nature. அப்படிங்கிற ஒரு அழகான இதை பார்த்தோம். அதே சமயத்தில் something else interesting about the animals that they lived with. This particular animal is the musk ox, also the wild American buffalo. அப்படிங்கிற அந்த ஸ்பீசிஸ் அனிமலும் இதே தான் பண்ணுமோ. when faced with danger, அதோடைய குட்டிகளெல்லாம் காப்பாற்றுறதுக்காக they will form a defensive ring. கொம்புகளெல்லாம் முன்னோக்கி பார்த்துண்டு நடுவில் சக்கரம், அந்த வளையத்தை, அந்த வியூகத்துக்குள்ளே அதோடைய குழந்தைகள், காஃப்ஸ், தி ஹெல்ப்லெஸ் அனிமல்ஸ்லாம் நடுவில் வச்சுட்டு சுற்றி அப்படியே கொம்பை வச்சு நிற்குமோ.
any wolf, any bear, any other small animal or big animal that tries to attack, will be chased away because they simply cannot penetrate this ring. Anal, that was the reason for their downfall. In the species, almost extinct ஆறதுக்கும் அதே காரணமாயிட்டு. ஏன்னா, along came man. And when man brought the modern gun, and these animals did the defensive ring, the quotidian 12 bridge of Cholutecan ஒன்று பார்த்தோமே, useless skill, irrelevant now அப்படின்னு. Exactly that. What is the point forming a defensive ring when I am going to be standing at a distance? நீ நகராம இருந்தா எனக்கு இன்னும் நல்லது உன்னை ஷூட் பண்றது. And they hunted these animals to extinction almost அப்படின்னு ஸ்டோரி இருக்கு. Another interesting little tidbit that I learned about the Native American naming style is அவங்களுடைய பேரெல்லாம் சிட்டிங் புல், கிரேசி ஹார்ஸ், ஸ்மோக்கிங் ஹில், ரன்னிங் வாட்டர், இப்படி தான் இருக்கும் அவங்க பேர்லாம். என்னடா விந்தையாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஆனால் அவங்களுடைய க்ளோஸ் கனெக்ஷன் வித் நேச்சர், அவங்க பிறக்கிறதெல்லாம் எங்கே, டாக்டர்கிட்ட, ஹாஸ்பிட்டலில் இல்லை, ப்ராபப்ளி அவுட்டோர்ஸ் சம்வேர். அண்ட் அவங்களுடைய கல்ச்சரில் குழந்தை பிறந்த பிறகு அந்த தாயாருக்கு மயக்கம் தெளிந்து கண் முழித்த போது, the first interesting natural thing that she saw is the name of the baby. So, sitting bull, உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு காளமாடு. ரன்னிங் வாட்டர், ஒரு ரிவர் பக்கத்தில் ப்ராபப்ளி. ஸ்மோக்கிங் ஹில், ஏதோ வல்கனோவோ. Crazy horse, right? It is just the name of the thing that she saw when she woke up. சீஃப் சியாட்டில் அப்படிங்கிறவர் அமெரிக்கா வந்து, இந்த கொலம்பியன் அமெரிக்கா வந்து, உங்களுக்கெல்லாம் ஃபுல் இடம்லாம் கிடையாது, நாங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணிக்க போகிறோம், உங்களுக்கு வேறு இடத்துல இடம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டாங்க இந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸை. அதில் சீஃப் சியாட்டில்ங்கிறவர் ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி he writes a beautiful letter, he delivers a speech. அந்த ஸ்பீச்லேருந்து ஒரு பகுதி தான் இங்கே உங்களுக்கு போட்டிருக்கேன். அதாவது இந்த எல்லா அனிமல்ஸும் போயிடுத்துன்னா மனுஷன் எங்கே போவான்னு நினைக்கிறீங்க? ஏன்னா மனுஷனும் அனிமல்ஸும் எர்த்தும் அவ்வளவு பின்னி பிணைஞ்சிருக்கு. இட் இஸ் ஆல் woven together. அனிமிசம் அப்படிங்கிற ஒரு ஸ்டைல் ஆஃப் ப்ரேயர் தான் அவங்களுக்கு. நேச்சர் தான் காட். ட்ரீயில் கடவுள் இருக்கார், ரிவரில் கடவுள் இருக்கார், சாப்பிட்ற சாப்பாட்டில் கடவுள் இருக்கார். அப்படிங்கிற மாதிரி ஆல் த லிவிங் திங்ஸ் அரவுண்ட் அஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் காட். அதுதான் அவங்களுடைய ஸ்டைல் ஆஃப் ப்ரேயர். There is a lady, her name is Alanis Obomsawin. எவ்வளோ அழகான ஒரு தத்துவத்தை அவங்க எடுத்து சொல்கிறாங்க பாருங்க. She, I think, made this proclamation around 90 years ago. She says, கடைசி மரத்தையும் வெட்டிடுறா, கடைசி மீனையும் பிடிச்சிடுறா, கடைசியாக ஓடிட்டுருக்கிற அந்த நதியையும் கெடுத்துடுறா, எல்லா காற்றையும் அழுக்கு பண்ணிடு, அப்போ தான் உனக்கு தெரியும், ரொம்ப லேட்டாக அப்போ தான் உனக்கு தெரியும், காசை போய் வாயில் அடைச்சி சாப்பிட முடியாது அப்படின்னு. How pristine nature is and how important it is to take care of it அப்படின்னு. இந்த இடம் பெயர்த்து வேறு இடத்துல போய் இருன்னு சொன்னாங்களே, இருக்க வேண்டியது தானே அப்படின்னு நம்ம நினைப்போம். இந்த நேட்டிவ் அமெரிக்கன் கல்ச்சரில் நீ பிறந்து வளர்ந்து வேறு எங்கு போய் வேலை செய்தாலும், வேறு எங்கெல்லாம் நாடு கடந்து போனாலும், நீ இறப்பது உனது முன்னோர்களுக்கு மரியாதை கொடுக்கிற மாதிரி இறக்கணும்னா உன் முன்னோர்கள் இறந்த அந்த ஊரில் போய் நீ இறக்கணும். You have to come back and die in the place of origin அப்படின்னு ஒரு பிலீஃப் அவங்களுக்கு. ஸோ everything is a cycle, a circle. அதை போய் நம்ம கட் பண்ண முடியாது.
ஸோ சச் அ ரிச் அண்ட் ஒரு வைப்ரண்ட் கல்ச்சர் இருந்திருக்கு அவங்களுக்கு. நான் வந்து இந்த அப்பாச்சி அப்படின்னா நிறைய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸுக்கு ஒரு வெப் சர்வர், ரொம்ப ஃபேமஸ் ஓப்பன் சோர்ஸ் வெப் சர்வர், அதுதான் ஞாபகம் வரும். இதுதான் அதோட சிம்பல். அந்த ரெட் இண்டியன் தலையில் சொருகிற ஒரு இறகு அது. ஸோ இந்த அப்பாச்சி வெப் சர்வர் ஏன்ப்பா அப்பாச்சின்னு பேர் வந்தது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் கூகுளில் போய் அப்பாச்சி சர்வர் நேம் அப்படின்னு எடுத்தேன். நான் எதை எதிர்பார்த்தேனோ அது கிடைக்கல. அதுக்கு பதிலாக த அப்பாச்சி நேம் வாஸ் சோசன் டு ரெஸ்பெக்ட் வேரியஸ் நேட்டிவ் அமெரிக்கன் நேஷன்ஸ் அப்படின்னு ரொம்ப மரியாதையாக எழுதியிருக்கானே அந்த கல்ச்சரை பற்றி அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் கீழே ஃபுட்நோட்டாக, ஆனால் 1995 இதை லான்ச் செய்த பொழுது, அப்போ தான் நான் பார்த்தேன் அதை, 1995 இதை லான்ச் செய்த பொழுது அப்பாச்சி வாஸ் அ க்யூட் நேம் தட் ஸ்டக். ஏன்னா நிறைய பிட்ஸ் ஆஃப் கோடை எடுத்து வி கிரியேட்டட் அப்பாச்சி சர்வர். பிச்சல் பிடுங்கல் ஒட்ட வச்சு அந்த மாதிரி ஒரு அப்பாச்சி சர்வர் நாங்கள் க்ரியேட் பண்ணோம். அதுக்கு அப்பாச்சின்னு பேர் வச்சிட்டோம் அப்படின்னு ஒரிஜினலாக வச்சுருந்தாங்க. அப்புறம் புரிஞ்சிட்ருக்காங்க இது எவ்வளோ பெரிய கல்ச்சர், இதை போய் கிண்டல் பண்ணலாமா, சரிடா பேரை மாத்திரா, இட்ஸ் நாட் டூ லேட் அப்படின்னு சொல்லிட்டு they have retained the name but changed the reason why they call it Apache. Interesting, illa? Thank you.